இன்னைக்குரிய டிவோஷன் ஆண்டவர் மைய பகுதியிலா இல்ல ஓரமா? செப்பனியா 3:17. ரூத் 4 அதிகாரத்தை படிச்சு பார்த்தோம்னா, ரூத்தோட ஒரு நெருங்கிய சுதந்திரவாளி அவளை மீட்டு கொள்வதற்கு தன்னால் முடியாதுன்னு சொல்லி தன் இயலாமைய சொல்லிட்டு அந்த உத்தரவாதத்தினின்று விலகி கொள்றப்ப அதற்குரிய சரியான ஒரு பர்சனா போவாஸ் முன் வந்து அவளுக்கு தான் செய்ய வேண்டியதா இருந்த தான் கடமைய நிறைவேற்றி அவளை முற்றிலுமா தன்னுடைய பொறுப்புல வச்சுக்கொள்றாரு. அவளுடைய ஆரம்பம் வந்து ரொம்ப அற்பமா இருந்தாலும் முடிவு மகிழ்ச்சியா இருந்துச்சு. அது ஏன்னு யோசித்து பார்த்தா, ஒரு அந்நிய பெண்ணா இருந்த ரூத் வந்து தேவனாகிய கர்த்தரையே சார்ந்து கொண்டனால அவங்க ஆசிர்வதிக்கப்படுறாங்க. கர்த்தரை தன்னுடைய சென்டர்ல வைக்கிறவங்க எல்லாருமே பாக்கியவான்கள். அவங்களுடைய ஜீவியமும் அவங்களுடைய எண்டும் கண்டிப்பா வெற்றிகரமா தான் இருக்கும். கிறிஸ்து வந்து நம்முடைய ஜீவியத்தில் ஏதோ ஒரு மூலையில மட்டும் சில பேர் வச்சுக்கிறோம், மத்தியில இருக்கணும். இயேசு வந்து சிலுவையில அறையப்பட்டப்ப அவர் தம்மோடு சிலுவையில அறையப்பட்டவர்களின் வலப்பக்கத்திலேயும் இடப்பக்கத்திலேயோ அல்ல, மூவரின் நடுவராகவே தொங்கினாரு. அவர் நம்முடைய சிந்தைகள், நினைவுகள், நம்மள்ட்ட இருக்க வார்த்தைகள், எண்ணங்கள், நம்ம பண்ற ஆக்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே அவரே நம் சென்டரா இருக்கணும். அப்போ அவர் வல்லமை உள்ளவராகவும் ரட்சிக்கிறவராகவும் நம் ஜீவியத்துல வெளிப்படுவாரு. ராஜாவாகிய சவுலோடு தாவீது போஜனம் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஒரு நாள் தாவீதின் இடம் எப்பயுமே காலியாகவே இருந்துச்சு. சவுல் வந்து ராஜாவாக இருந்த வரைக்கும் தாவீதோட இடம் காலியாகவே தான் இருந்துச்சு. அவன் அந்த பந்தியில பங்கு பெறவே இல்லை. உண்மையில தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாகவும் அவனே தலைமை ஸ்தானத்துக்கு உரியவனாகவும் இருந்தாரு. நம்முடைய ஜீவியத்துல ராஜாதி ராஜாவாகிய இயேசுவுக்கு அந்த சென்டர் இடத்தை கொடுக்கணும். அதுக்கு பதிலா மாம்சத்திற்கும் நம்முடைய சுய சித்தத்திற்கும் இடம் கொடுத்தா இயேசுவின் சமூகம் நம்மளோடு இருக்காது, அவருடைய பிரசன்ஸ். தாவீது இஸ்ரவேலின் ராஜாவான பிறகு முடவனா இருந்த மோவி பேசேத்துக்கு தாவீதுடைய பந்தியில ஒரு இடம் எப்பயுமே கிடைச்சிச்சு. அவன் தான் ஜீவிய காலம் எல்லாம் அவன் பந்தியில பங்கு கொள்ளும் ஸ்லாக்கியத்தை கொடுத்தாரு. நாமும் கூட ஆவிக்குரிய முடவர்களா இருக்கலாம். நம்மள்ட்ட எவ்வளவோ குறைவுகள் இருக்கலாம், தேவைகளோடு நம்ம ஒரு இருக்கிற நபரா இருக்கலாம். நம்ம வாழ்க்கையோட சென்டர் இயேசுவுக்கு கொடுங்க. அப்போ அவர் நம்மளை பார்த்து தினமும் என் பந்தியில நீ போஜனம் பண்ணுவ, பயப்படாதே, முடிவு பரியந்தம் உன்னை ஆதரிப்பேன்னு சொல்லுவாரு. ரூத் வாழ்க்கையிலையும் மேவி போசேத் வாழ்க்கையிலையும் அற்பமா அவங்க எண்ணப்பட்டாங்க. ஆனா அவங்க வாழ்க்கைய ஒரு நிறைவுள்ளதா நம்ம இயேசு மாற்றினாரு. இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கைய மேன்மையுள்ளதா கண்டிப்பா மாத்துவாரு. தேவனுக்கும் அவர் வார்த்தைகளுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பா பீஸ் அண்ட் ஹாப்பினஸ்ல நிரம்பி இருக்கும். நம்ம ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூரணமா இருக்கும். ஆமேன்.